இன்றைக்கு இயற்கை பொய்த்துவிட்ட காரணத்தினால் மழையே இல்லாமல் போய்விட்டது. அதுவும் குடி தண்ணீருக்கு பஞ்சம் என்ற நிலை வந்துவிட்டது. ஆனால் நாம் இப்பொழுது மக்கள் மத்தியில விழிப்புணர்வை உருவாக்க வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு நம்முடைய நகரில ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் மக்களை நாம் இணைத்துக் கொண்டு இந்த குடிநீர் வருங்காலங்களில் இன்னும் மோசமான நிலை அடையாமல் இருப்பதற்கு ஒரு விழிப்புணர்வை அறிஞர் மக்களிடத்தில் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மழைநீர் தேக்க தொட்டியை நாம் கட்ட வேண்டும். குடிநீரை வீணாக்காமல் அது எப்படி சேமிப்பது என்கிற விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு வீடுக்கு வீடு சென்று துண்டல் பிரச்சாரத்தை வழங்குவது என்று முடிவு செய்து இன்றைக்கு இந்த துண்டு பிரச்சாரத்தை வீடு வீடாக சென்று அந்தந்த பகுதியில் இருக்கிற தூய்மை காவலர்கள் உங்கள் பகுதியில வீடு வீடாக சென்று இந்த துண்டு பிரச்சாரத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதனை தொடர்ந்து நம்முடைய திருநகரில் 2017 நாம் நம் ஊர்ல இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி நாம் வலுப்படுத்தணும். அதனுடைய உச்சகட்டமாக ஆன்மீக பெருமக்கள் கப்பல் எடுக்கிற ஐயங்குளத்தை தூய்மையாளர்களின் சார்பாக அதை நாம் தூர்வாரி சீரமைத்து அதை முறைப்படுத்தி ஆன்மீக மக்கள் பாராட்டுகின்ற வகையில் நம்முடைய தூய்மையாளர்களின் சார்பாக அதை செய்து தந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் நம்முடைய 2017 திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு ஐயங்குளத்தினுடைய தொடர்ச்சியாக எல்லைப்பிள்ளை குளம், ராஜேந்திர நகர் குளம், ஜடாயுவாயு தீர்த்தம், செட்டிக்குளம், பிள்ளைக்குளம், கீழாத்தூர் செட்டிக்குளம் ஆகிய 7க்கும் மேற்பட்ட குளங்களை சீர் செய்து அதை ஆழப்படுத்தணும். இப்பொழுது அதே தொடர்ச்சியாக இப்பொழுது மாநகராட்சியில நாளை தினம் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். திருவண்ணாமலையில கீழாத்தூர்ல இருக்கிற வேலைப்பெண் குளத்தையும் அடியண்ணாமலையில ஆன்மீக பேருக்குள் போகிற இடங்கள்ல வலதுபுறத்தில இருக்கிற ஒரு குளத்தையும் 2 குளத்தையும் இந்த ஆண்டுல குண்டக்கூடிய நகரில் இருக்கிற குளக்காக 3 குளங்களை சீர் செய்வதற்காக மாநகராட்சியில் அனுமதி பெறுவதற்கு நாளை தினம் கடிதம் கொடுத்திருக்கிறோம். அந்த அனுமதி பெற்றவுடனேயே அந்த 3 குளங்களை தூய்மையாளரின் சார்பாக நாம் அதை அந்த கட்டுமானத்தை வலுப்பெறு வைப்பது அதனை தூர்வாருவது போன்ற பணிகளில் ஈடுபட இருக்கிறோம். இந்த பணிகள்லாம் செய்வதற்கு ஒரே காரணம் வருங்கால நம்முடைய சந்ததிகள் தன்னையே பார்க்காத நிலைமை வந்துவிட்டது என்ற நிலைமை இல்லாமல் இருப்பதற்கு நாம் இதற்கு முக்கியத்துவம் தந்து மீண்டும் சொல்லுகிறேன், அந்த மழைநீர் தேக்க தொட்டி கட்ட வேண்டும் என்ற விழிப்புணர்வை அந்தந்த வார்டுகளில நாம் உருவாக்க வேண்டும். அதுவரை குடிநீரை வீணாக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை பெறுகிற பொழுது மழைநீர் தேக்க தொட்டி தான் முக்கியம் என்பதை நாம் மக்களிடத்தில் விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த விழிப்புணர்வை நோட்டீஸை எல்லா இடத்திலையும் கொடுக்கணும். மீண்டும் ஒரு முறை தூய்மையாளர்களுடைய அமைப்பாளர் என்ற முறையில் உள்ள அத்தனை பேர் அன்போடு கேட்டு இந்த அளவிலே என்ற உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.